இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு சாதாரண கிரைம் ஸ்டோரி கிடையாது. இது ஒரு மைண்ட் கேம். மனித மனதோட இருண்ட மூளைகளை நடக்கிற ஒரு நுட்பமான சைக்கலாஜிக்கல் செஸ் மேட்ச். இந்த கதையில ரொம்ப பயமுறுத்துற விஷயம் என்ன தெரியுமா? யாரோ ஒருத்தர் நம்மள வாட்ச் பண்றாங்க அப்படிங்கிறது கிடையாது. யாரோ ஒருத்தர் நம்மள முழுமையா படிச்சு நம்ம மனசை ஆழமா புரிஞ்சு வச்சிருக்காத அப்படிங்கிறது தான். இந்த ஆதாரங்களை வச்சு நாம அலச போற இந்த சம்பவம் மனிதர்களோட பயம், ரகசியங்கள், தந்திரங்கள் இதெல்லாத்தோட உச்சம்னு சொல்லலாம். இப்போ ஒரு நிமிஷம் உங்க கண்களை அப்படியே இறுக்கமா மூடிக்கோங்க. உங்க உலகத்துல வெளிச்சமே இல்ல. நள்ளிரவு நேரம், அடமழை பெய்யுற ஒரு இருட்டான பஸ் ஸ்டாப். துருப்பிடிச்ச இரும்போட வாசனையும் ரத்தத்தோட வாசனையும் ஈரமான மண்ணோட வாசனையும் உங்க மூக்க தாக்குது. உங்களுக்கு மிக அருகில ஒரு கொடூரமான கொலை நடந்துகிட்டு இருக்கு. உங்களால எதையும் பார்க்க முடியாது. உங்க புலன்கள் மட்டும்தான் உங்களுக்கு வழிகாட்டி. இப்படிப்பட்ட ஒரு மூச்சு திணற வைக்கிற இருட்டுல தான் நம்ம மைய கதாபாத்திரமான கார்த்திக் நிக்கிறான். சரி, நாம இதுக்குள்ள கொஞ்சம் ஆழமா போவோம். இது சாதாரண பயம் கிடையாது. மரணத்தோட விளிம்புல நிற்கும் போது வர்ற ஒரு ஆழமான உளவியல் அழுத்தம். கார்த்திகோட முகத்துக்கு சில அங்குல தூரத்துல அந்த வேட்டை மிருகம் வந்து நிக்குது. அந்த கொலையாளியோட மூச்சு காத்து கார்த்திக் முகத்துல படுது. இங்க எந்த பதற்றமோ இல்ல, ஆனா ஒரு அசாதாரணமான அமைதி அந்த இடத்தையே ஆக்கிரமிக்குது. ரெண்டு பேருக்கும் இடையில ஒரு வார்த்தை கூட பேசப்படல, ஆனா அந்த மௌனம் 1000 அச்சுறுத்தல்களை சொல்லுது. இந்த இருட்டுல அவன் இன்னசென்ட்டா இல்ல அவனுக்கும் ஏதாச்சும் உள்நோக்கம் இருக்கா? அந்த இருட்டுல கார்த்திக் சேகரிக்கிற 3 தடயங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பார்வை இல்லாத கார்த்திக் தன் கூர்மையான புலன்களால கொலையாளிய ஸ்கேன் பண்றான். 1 விலை உயர்ந்த யூக்கலிப்டஸ் வாசம், 2 லெதர் கோட்டோட ஈரம். ஆனா இது எல்லாத்தையும் விட ரொம்ப அச்சுறுத்தலான விஷயம் அவனோட இதய துடிப்பு. கொலை செஞ்ச ஒருத்தனோட இதயம் பயத்துல துடிக்கல, மாறாக எந்த பதற்றமும் இல்லாம ஒரு வேட்டை மிருகத்தோட குதூகலத்தோட 2 மடங்கு வேகத்துல துடிக்குது. இது ஒரு சைக்கோபேத்தோட தெளிவான சைக்கலாஜிக்கல் அடையாளம். அந்த மூச்சு திணற வைக்கிற மௌனத்தை உடைக்கிறது கார்த்திக் கையில இருக்கிற அந்த வெள்ளப்பிரம்பு தரையில தட்டுற மெல்லிய சத்தம் தான். தான் ஒரு பார்வையற்றவன்னு அவன் அந்த கொலையாளிக்கு உணர்த்துறான். அந்த ஒற்றை தட்டல் கொலையாளிய அப்படியே அமைதியா இருட்டுல கரைய செய்யுது. அந்த சத்தம் கார்த்திகோட உயிரை காப்பாத்துது. ஆனா அந்த இருட்டுல ஒரு பெரிய உளவியல் விளையாட்டு தொடங்கிருச்சு அப்படிங்கிறத அவங்க 2 பேருமே அப்போ ரியலைஸ் பண்ணல. இப்போ நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வருவோம். கார்த்திக் சொல்றத கேட்டு அங்க இருக்கிற மத்த போலீஸ்காரங்க எல்லாம் கேலி பண்றாங்க. ஒரு பார்வையற்றவன் எப்படி வாசனையையும் இதய துடுப்பையும் வச்சு கொலையாளியை அடையாளம் காட்ட முடியும்னு சிரிக்கிறாங்க. ஆனா விசாரணை அதிகாரியான விக்ரம் மட்டும் எல்லாரையும் அமைதியாக்கிட்டு கார்த்திகை நெருங்குறான். விக்ரம் கார்த்திக்கோட தோள் மேல ஆறுதலா கை வச்சு, கவலைப்படாத, அவனை நான் உனக்காக பிடிப்பேன் அப்படின்னு உறுதி அளிக்கிறான். அவனோட பாதுகாப்புக்காக தன் சொந்த போன் நம்பரையும் கொடுக்கறான். பார்க்க எவ்வளோ பாதுகாப்பான ஆறுதலான ஒரு கணம் இல்லையா? ஆனா இந்த ஆறுதல் பின்னாடி வரப்போற மிகப்பெரிய புயலுக்கான அமைதி மட்டும்தான். இந்த அதிகாரி ஏன் இவ்வளோ கனிவா இருக்கான்? அவனுக்கு வேற ஏதாச்சும் பிளான் இருக்கா? கதையோட சூழ்நிலை இப்போ அப்படியே மாறுது. பவர் கட்டான கார்த்திகோட இருட்டான அபார்ட்மெண்ட். வெளியே பலத்த மழை. இந்த இருட்டுல கார்த்திக்க நலம் விசாரிக்க விக்ரம் வர்றான். ஒரு பார்வையற்றவனுக்கு வெளிச்சம் என்ன, இருட்டு என்ன? ஆனா இந்த இருட்டு ஒரு பெரிய ரகசியத்தை வெளிப்படுத்த போகுது. விக்ரம் கார்த்திக்கு மிக அருகில வந்து அமர்றான். இது எந்த அளவுக்கு ஒரு பிரில்லியண்டான விஷயம்னா, அந்த இருண்ட அறையில கார்த்திகோட மூளையில ஏற்படுற அந்த மைக்ரோ ரெவல்யூஷன். ஒரு பக்கம் விக்ரமோட கனிவான வார்த்தைகள், மறுபக்கம் கார்த்திகோட நாசிய தாக்குற அந்த விலை உயர்ந்த யூக்கலிப்டஸ் வாசனை, ஈரமான லெதர் கோட்டோட வாசனை. எல்லாத்துக்கும் மேல அவனோட காதுகளை துளைக்கிற அந்த 2 மடங்கு வேகமான இதய துடிப்பு. தன்னை காப்பாத்த வந்திருக்கிற அந்த அன்பான அதிகாரி தான் இறுக்கமற்ற அந்த சீரியல் கில்லர் அப்படிங்கிற உண்மையை கார்த்திக் உணர்ற அந்த நொடி, எந்த பதற்றமும் இல்லாம ஒரு அதிர்ச்சியான நிதானம் அவனை ஆட்கொள்ளுது. இங்கதான் ஒரு கொடூரமான சைக்கலாஜிக்கல் சதுரங்கம் ஆரம்பமாகுது. தனக்கு முன்னாடி உட்கார்ந்துருக்கிறது ஒரு இரக்கமற்ற வேட்டைக்காரன்னு கார்த்திக்கு தெரியும். இவனுக்கு நம்மளை பத்தி தெரிஞ்சிடுச்சோ அப்படின்னு விக்ரமுக்கும் ஒரு சந்தேகம். முகத்திரைய விளக்காம ஒரு ஆழமான போக்கர் கேமை அவங்க விளையாடுறாங்க.
எந்த நொடியில வேளாலும் மரணம் நிகழலாம் அப்படிங்கிற அழுத்தம் அந்த அறையை ஆக்கிரமிக்குது. இந்த இன்டரோகேஷன் யாரை எக்ஸ்போஸ் பண்ண போகுது? தப்பிக்கிறதுக்காக கார்த்திக் ஒரு தந்திரத்தை கையாள்றான். கொலை நடந்த இடத்துல ஒரு விசித்திரமான குரலை கேட்டு அதை தான் போன்ல ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறதா மிக இயல்பா ஒரு பொய்யை வீசுறான். இதை கேட்ட உடனே விக்ரமோட உடல் மொழி மாறுது. யாராவது இன்ஃபர்மேஷனை லீக் பண்ணாங்களா அப்படிங்கிற சந்தேகம் விக்ரம உழுக்குது. அந்த ஆடியோவை அழிக்கணும்னா கார்த்திக்க கொல்லணும்னு விக்ரம் முடிவு பண்றான். இருட்டுல மிக மெதுவா சத்தம் இல்லாம விக்ரம் தன் துப்பாக்கி உரைய திறக்கிற சத்தத்தை கார்த்திக் கவனிக்கிறான். இதுதான் தருணம். விக்ரம் அந்த துப்பாக்கியை எடுக்கிறதுக்குள்ள கார்த்திக் ஒரு எதிர்பாராத தாக்குதலை நடத்துறான். தன் கையில இருந்த கொதிக்கிற டீய விக்ரமோட முகத்துல வீசுறான். விக்ரம் வலியில அலறான். ஒரு நொடி கணக்குல நடக்கிற இந்த திருப்பம் அந்த அறையோட ஒட்டுமொத்த அதிகார படிநிலையையும் அப்படியே தலைகீழா மாத்துது. அந்த கார் இருள்ல விக்ரம் கண்மூடித்தனமா தன் துப்பாக்கியால சுடுறான். துப்பாக்கியிலிருந்து வெளிவர நெருப்பு பொறிகள் அந்த இருட்டை வினாடிக்கு வினாடி கிழிச்சு ஒளிர செய்யுது. பார்வையுள்ள விக்ரம் அந்த இருட்டுல தத்தளிக்கிறான். ஆனா பிறவியிலேயே பார்வையற்ற கார்த்திக்கு அந்த இருட்டு தான் அவனோட சாம்ராஜ்யம். இது வெறும் சண்டை கிடையாது. புலன்களை இழந்த ஒருத்தனோட உலகத்துல பார்வையுள்ள ஒருத்தன் மாட்டிக்கிட்ட ஒரு சைக்கலாஜிக்கல் ட்ராப். கார்த்திக் சத்தமே இல்லாம விக்ரம்க்கு பின்னாடி நகர்ந்து ஒரு கனமான இரும்பு சிலையால அவனை தாக்கி வீழ்த்துவான். அடுத்த சில நிமிஷங்கள்ல போலீஸ் வாகனங்களோட சைரன் விளக்குகள் அந்த அறையை ஆக்கிரமிக்குது. உங்களுக்கு ஒரு கேள்வி எழலாம், போலீஸ் எப்படி கரெக்டா அங்க வந்தாங்க? டீயை வீசுறதுக்கு முன்பே கார்த்திக் தன் ஸ்மார்ட் வாட்ச் மூலமா ரகசியமா போலீஸ் கண்ட்ரோல் ரூமுக்கு கால் பண்ணிட்டான். விக்ரமோட அச்சுறுத்தல்களை லைவா அவங்களுக்கு கேட்க வச்சிருக்கான். இது ஒரு மாஸ்டர் மைண்டோட மிக துல்லியமான மூவ். நேரா கோர்ட் ரூமுக்கு போவோம். விக்ரமுக்கு தண்டனை வழங்கப்படுது. பார்வையற்ற ஒருத்தனோட செவித்திறனும் புத்திசாலித்தனமும் தான் ஒரு கொடூரமான கொலையாளிய சட்டத்தின் முன் நிறுத்திடுச்சுன்னு நாம நினைப்போம். ஆனா கார்த்திக் நீதிபதி கிட்ட ஒரு டாக்குமெண்ட்டை சப்மிட் பண்ணும்போது இந்த வழக்கோட ஒட்டுமொத்த பரிமாணமும் மாறுது. இங்கு நாம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, கார்த்திக் சப்மிட் பண்ண அந்த மெடிக்கல் ரிப்போர்ட். அவன் உண்மையிலேயே பிளைண்டா அப்படிங்கிற கேள்விக்கு இப்ப விடை கிடைக்குது. கார்த்திக் 100% பார்வையற்றவன் கிடையாது. அவனோட இடது கண்ணுல 10% பார்வை திறனி இருக்கு. ஆமா, மழை பெஞ்ச அந்த இருட்டான ராத்திரியில கார்த்திக் அந்த கொலையாளியோட முகத்தை மங்கலா பார்த்துட்டான். அவனுக்கு ஆரம்பத்திலிருந்தே கொலையாளி யாருன்னு தெரியும். அவனுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு நம்ம இவ்வளோ நேரம் யோசிச்சதுக்கு இதுதான் விடை. கொலையாளி ஒரு போலீஸ் அதிகாரி. தான் பார்த்ததா சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க. தன் உயிருக்கும் ஆபத்துன்னு உணர்ந்த கார்த்திக் ஒரு மாபெரும் வளைய பின்னிருக்கான். வாசனை, இதய துடிப்புன்னு ஒரு கற்பனையான கதையை உருவாக்கி விக்ரமோட மனசோட விளையாடி அவனை தன் இருட்டறைக்கு வரவழைச்சு அவனோட வாயாலேயே உண்மையை வரவழைச்சு அவனை வீழ்த்தி இருக்கான். இந்த சூழல்ல ஒரு கேள்வி எழலாம், அப்போ அவன் கிரிமினலா? ஒரு போலீஸ் அதிகாரியை தன் வலையில விளைச்செய்கிற அளவுக்கு நுட்பமானவன் யார்? அந்த அதிகாரி கார்த்திகை நம்பின அந்த நொடியே அவனோட அழிவுக்கான விதைய கார்த்திக் விதைச்சிட்டான். அதிகாரி விக்ரம் ஒரு பார்வையற்றவனை ஈஸியா ஏமாத்திடலான்னு நினைச்சு வேட்டையாட வந்தான். ஆனா கார்த்திக் அந்த அதிகாரியே ஒரு எலியா நினைச்சு தம் வலையில விழச் செய்தான். இந்த கதையில உண்மையில குற்றவாளி யார்? இந்த இருட்டறையில உண்மையில் யார் யாரை வேட்டையாடினாங்க? இந்த உளவியல் சதுரங்க வேட்டை மனித மனதோட இருண்ட விளிம்புகளை பத்தின ஒரு ஆழமான கேள்வியை நமக்கு முன் வச்சுட்டு முடியுது. இந்த கேள்விக்கான பதில நான் உங்க சிந்தனைக்கே விட்டுடுறேன்.